இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பிளஸ்டு பீப்புள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு வீடியோ, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கிற வீடியோ வந்துட்டு யாருக்கும் வந்துட்டு அமையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல யாருமே சொல்லாத சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாம ஏன் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் கூட இதுல தெளிவா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு மனநிலையில இருந்தீங்களோ அதே மனநிலையில நீங்க வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேதர் பண்ணிருப்பீங்க. ரொம்ப தெளிவா இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும், ஃபியூச்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களோட குழந்தைங்களோட லைஃப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், நம்ம வந்துட்டு இப்படியே இருக்கிற நிலைமையிலேயே இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்துட்டு லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஃபாரின்ல எந்த கண்ட்ரி வந்துட்டு பெஸ்டான கண்ட்ரி, எந்த கண்ட்ரில நம்ம போய் செட்டில் ஆனோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்துட்டு ஒரு நல்ல ஏஜென்சியை வந்துட்டு நம்ம எப்படி செலக்ட் பண்றது, எப்படி வந்துட்டு ஒரு நல்ல தரமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஏஜென்ட்டை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்தது அந்த ஏஜென்சிக்கு வந்துட்டு என்னென்ன ரேட்டிங்ஸ்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு, அது எப்படி வந்துட்டு அவங்களை தேர்ந்தெடுக்கிறது, ஃபைனலைஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது பணம் பே பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அந்த ஏஜென்ட்டுக்கு பேமெண்ட் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பண்ணணும், எந்த ஸ்டேஜில் வந்துட்டு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஏஜென்ட்டுக்கு விரிக்கிற வலையில நாம வந்து விழாம, அவங்க விரிக்கிற ட்ராப்ல வந்துட்டு நம்ம விழாம எப்படி வந்துட்டு அழகா எஸ்கேப் ஆகி கரெக்டான ஒரு ப்ராசஸை பண்ணி நம்ம வீசா எடுக்கிறது அப்படின்றத முழுசா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தமிழ் தெரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிஸ்டர் வழிகாட்டியின் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ஃபாரின் போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும், கரெக்டாக அதை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டும் வந்துட்டு வேல்யூபிளாகவும் ஃபியூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால கண்ட்ரியை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நிறைய டைம் எடுத்து அதை வந்துட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரிஸ் எது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த கண்ட்ரிங்களுடைய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், டோட்டலாக எல்லாமே, இல்லை சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி செக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்து அந்த கண்ட்ரியில் மக்கள் தொகை எப்படி இருக்கு, சேலரி எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அப்புறம் டாக்ஸ் எப்படி இருக்கும், அங்கே விலைவாசி எப்படி இருக்கும், அங்கே அரசியல் எப்படி இருக்கு, ஸோ இந்த நாடு வந்துட்டு நாம ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, ஸோ இங்கேருந்து இந்தியா விட்டு நம்ம போகிறோம், இல்லை இந்த நாட்டை விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா, தாய்நாட்டை விட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டில் என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்கும், அதில் என்னென்னலாம் ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, எல்லாத்தையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதுல ஒரு 2-3 கண்ட்ரிஸ் இருக்கும், அதுல பெஸ்ட் என்ன அப்படின்றத ஒரு 2 சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உதாரணத்துக்கு கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு நல்ல நாடுகள். ஸோ இங்க வந்துட்டு இதுக்கு 2ல எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம ஃபைனலா நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 நாட்டுடைய நிறை குறைகள் எல்லாத்தையுமே பார்க்கணும். பார்த்துட்டு பிளஸ் அங்க விலைவாசிகளை பார்க்கணும், சம்பளம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும், நம்மளால எவ்வளோ சேர்க்க முடியும், சேமிப்பு எவ்வளோ பண்ண முடியுன்றதை பார்க்கணும், நம்ம ஏதாவது சொத்து வாங்க முடியுமா, அங்கே வந்துட்டு சீக்கிரமா சிட்டிசன்ஷிப் வாங்க முடியுமா, ஸோ பர்மனெண்ட்டாக அங்கே செட்டில் ஆகுறதுக்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி அந்த ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கண்ட்ரிக்கு எவ்வளோ நம்ம ப்ராசஸ், அதாவது இந்த பிஆர் ப்ராசஸாக இருக்கட்டும், அந்த வீசாக்கு உண்டான, நம்ம போகிற வீசாக்கு உண்டான ஃபீஸ் எவ்வளோன்றதை பார்க்கணும். அது போக வந்துட்டு இவங்க அந்த ஏஜென்சி வந்துட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து எழுதி ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி, ஸோ அதில் வந்துட்டு நம்ம பெஸ்ட் எது, அதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் அந்த ஒரு கண்ட்ரி நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு ஏஜென்சி, அந்த கண்ட்ரிக்கு உண்டான வீசா ப்ராசஸ் பண்ற நல்ல இமிகிரேஷன் கன்சல்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்க,
ஸோ நம்மளை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்காங்க, ஏன்னா ரொம்ப தூரமாக வச்சுக்க வேண்டாம். ஸோ நம்ம சரௌண்டிங்லேயே வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம தூரமாக போய்க்கலாம். ஏன் அப்படின்னா பக்கத்துலேயே இருந்ததுன்னா நம்ம அடிக்கடி போயிட்டு அவங்கள விசிட் பண்ணி என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன ஸ்டேஜில் இருக்கு, அடுத்து என்ன பண்ணணும், அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட கூட சேர்ந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியர்பை இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அது சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கூகுளில் போயிட்டு பாருங்க. பட் கூகுள் ரிவ்யூ மட்டுமே நம்பக்கூடாது. ஏன்னா கூகுள் ரிவ்யூஸ் வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஃபேக்காகவும் அவங்களாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். பயங்கரமான வந்து ரிவ்யூ ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி நான் வந்துட்டு வேற வீடியோஸில் அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன். அதனால கூகுள் ரிவ்யூஸை மட்டுமே நம்ப வேண்டாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம Trustpilot அப்படின்ற ஒரு சைட் இருக்கு, அதில் போய் பாருங்க. அதுக்கப்புறம் mouthshut.com அப்படின்ற ஒரு சைட் இருக்கு. ஸோ அதில் போயிட்டு அந்த ஏஜென்சியோட நேமை போட்டு முதல்ல பாருங்க. ஸோ அந்த அந்த ஏஜென்சியோட ரிவ்யூலாம் எப்படி கொடுத்துருக்காங்க, அது போக நிறைய வந்துட்டு ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கு இல்லையா, 1 ஸ்டார் 2 ஸ்டார்லாம் கொடுத்து அந்த மாதிரியான விஷயம்லாம் என்ன போட்டிருக்காங்க, என்ன நெகட்டிவாக சொல்லியிருக்காங்கன்றத ரொம்ப தெளிவாக பாருங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது குவாரா அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, quora.com அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் போயிட்டு ஃபுல்லா அந்த ஏஜென்சியோட நேமை போட்டு படிச்சு பாருங்க, ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்க. இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு 3 ஏஜென்சியோ, அதாவது 3 இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டோ இல்ல ஒரு 4 இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டோ லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, அவங்க பேர் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி கடைசியில ஒரு கன்சல்டன்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 ஏஜென்ட் இந்த 4 கன்சல்டன்ட்டுக்குமே நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். நேர்ல போயிட்டு அவங்க என்ன ப்ராசஸ் சொல்றாங்க, என்னென்னலாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, அதுக்கு அடுத்து எவ்வளோ அவங்க டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்று உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கப்புறமா அந்த ஏஜென்ட்டை வந்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அந்த ப்ராசஸ்லேயே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருவேளை இப்போ கனடாக்கு அப்படின்னா அவங்க கனடாவுடைய சைட் இருக்கு இல்லையா, அதாவது அஃபிஷியல் சைட்டு RCIC அப்படின்றது. ஸோ அதில் அவங்க லிஸ்ட்ல இருக்காங்களான்றதை பார்க்கணும். அதாவது அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரெகுலேட்டட் கனடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட். ஸோ இந்த ஒரு சைட்ல போயிட்டு அவங்களுடைய நேமை போட்டு அவங்க அதில் பதிவு பண்ணியிருக்காங்களா, அவங்க லைசன்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்றத ரொம்பவே நீங்க பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்துட்டு அதை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அடுத்தது ICCRC அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு, அதுவுமே கனடியனுடைய அஃபிஷியல் லைசன்சிங் கொடுக்குற வெப்சைட். ஸோ அதுலயுமே அவங்க லிஸ்ட்ல இருக்காங்களா. Regulated Canadian immigration consultants and regulated international student immigration advisors hold in their hands the future of those who dream of making a new life in Canada. It's more than a job, it's a calling. It demands a sense of duty and a passion to be the best. These consultants and advisors must be worthy of the trust placed in them by those who need help navigating the immigration process. That trust doesn't happen by accident. Building trust comes from setting and adhering to high educational, professional, and ethical standards. Building trust also results from a regulated, disciplined profession that protects immigrants, their families, and the public. The College of Immigration and Citizenship Consultants is a standard bearer, enhancing the reputation of licensed consultants and advisors by safeguarding the public. And when we champion the college's regulation, standards, excellence, and enforcement, we serve as ambassadors for Canada's reputation as a peaceful, prosperous destination with a world-class immigration system. We build trust when we all meet the challenge to be the best. The College of Immigration and Citizenship Consultants. கன்சல்டன்ட் வந்து லிஸ்ட்ல இருக்காங்களான்றதை பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அவங்ககிட்ட அப்ரோச் பண்றது வேஸ்ட்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சும்மா பேரை சொல்லிக்கிட்டு சும்மா நானும் பண்றேன்ற பேர்ல டைமை வேஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்மளோட டைமை. ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா நீங்க வந்து அவங்க கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம். ஸோ போயிட்டு டீட்டெயில் எல்லாத்தையும் கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்துட்டு கேளுங்க, இந்த மாதிரி இங்கேருந்து போன சக்சஸ் பீப்புள் இருக்காங்களா, சக்சஸா வந்துட்டு வீசா பண்ணவங்களா இருக்காங்களா,
ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தர முடியுமா, அது எல்லாமே கேட்டு வாங்க. ஏன்னா இது எல்லாமே எப்போ பண்ணணும்னா பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபீஸை பே பண்றதுக்கு முன்னாடி, ஒரு 1000 ரூபாவா இருந்தாலும் ஃபீஸை பே பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாமே நம்ம பண்ணா மட்டும்தான் நாம சேஃபா வந்துட்டு ப்ராசஸை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். ஒருவேளை நம்ம வந்துட்டு அவசரப்பட்டு அவங்க சொல்ற சில ஆசை வார்த்தைகள்லாம் கூறுவாங்க, அவங்க வந்து பிஸ்னஸா தான் பார்ப்பாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆனா நாம தான் அதை உஷாரா எடுத்துட்டு நம்மளோட பணத்தை விரயம் பண்ணாம, நம்மளோட பணத்தை வீணாக்காம நாம அனலைஸ் பண்ணி அதை வந்து பொறுமையா இது பண்ணி அவங்க சொல்றதுக்கு அவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணி நம்மளை அப்படியே பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஏன்னா அவங்க வேலை முடியணுன்றதுக்காக நம்மளை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ராப்ல நம்ம போய் விழுந்து நம்ம வந்துட்டு பணத்தை ஏமாந்துடக்கூடாது, நாட்களை ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஒரு ஏஜென்ட்டை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து அதுலெல்லாம் அவங்க வந்து பாஸ் ஆனா மட்டும்தான் நாம போய் அந்த ஏஜென்ட்டை பேமெண்ட்ன்ற விஷயத்துக்கே போவோம். அடுத்தது இதுக்கு இடையில வந்துட்டு நாம இப்போ பேமெண்ட் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம், ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எவ்வளோ பணம் சொல்றாங்கன்றத பாருங்க. பொதுவாகவே ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு 2 பார்ட் பேமெண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ எங்களோட ஃபீஸ் வந்துட்டு, அதாவது விசா ஃபீஸ், ப்ராசஸ் ஃபீஸ் இல்லாமல், கவர்மெண்டோட ஃபீஸ் இல்லாமல் அவங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பொதுவாகவே 2 ஃபீஸாக வந்துட்டு பிரிப்பாங்க, 2 பார்ட் பேமெண்ட்டாக சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய டெக்னிக். இந்த டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 80,000 பே பண்ணணும் ப்ளஸ் டேக்ஸு. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு 80,000 ரூபா, அதாவது உங்களுக்கு விசா எல்லாம் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு பேமெண்ட் பண்ணணும், அது வந்துட்டு ஒரு 80,000 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு. இப்போ இதை சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் இது பண்ணி உங்களை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஒருவேளை அந்த ட்ராப்ல நீங்க விழுந்துட்டீங்கன்னா 80,000 ப்ளஸ் டேக்ஸ் ஒரு 85,000, அடுத்து இன்னொரு ஒரு 85,000, இப்படிதான் நீங்க பே பண்ணணும். ஒருவேளை நீங்க உஷாரா இருந்தீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் பாக்குறேன், நான் வந்துட்டு யோசிச்சு சொல்றேன், நான் வந்துட்டு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன், நான் வந்துட்டு அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க மறுபடியும் அந்த ட்ராப்ல விழ வைக்கிறதுக்காக. ஸோ அவங்க உங்களை வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு லாக் பண்றதுக்காக, அதாவது அந்த பிசினஸை லாக் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி உங்களை கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக நிறைய வேலைகள்லாம் பண்ணுவாங்க, நிறைய ஃபாலோ அப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அதுல பணத்தை வந்து உடனே அவங்க கேட்டோடனே சொல்லி ப்ரெஷருக்கு மாதிரி கொடுக்காம நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் நீங்க டைம் எடுக்க ஒரு வாரம், ஒரு மாசம் அந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்களே திரும்பி லைன்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு, இது இன்னைக்கே நீங்க பே பண்ணீங்கன்னா ஒரு பேமெண்டோட முடிஞ்சிடும், 2 பேமெண்ட் கிடையாது, ஸோ பார்ட் பேமெண்ட் வேண்டாம், ஸோ உங்களுக்கு ஒரு 80,000 ப்ளஸ் டேக்ஸே முடிஞ்சிடும், ஸோ இது வந்து இன்னைக்கு மட்டும்தான் இதா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்க அன்னைக்கு விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்துட்டு ஆயுத பூஜை வருதுன்றதுனால ஏதாவது ஒன்று வரும், அமாவாசை வருதுன்னு சொல்லுவாங்க, இது வருதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமா சொல்லி நம்மளை பணத்தை பே பண்ண வைக்கிறதுக்கு அவங்க வழிகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் அவங்க ட்ரைனிங் நிறைய கொடுத்து அவங்க ஸ்டாஃப்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி வந்துட்டு கஸ்டமரை லாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ட்ராப்லலாம் விழாம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளோட பணத்தை வந்துட்டு சேஃபா இது பண்ணி நம்மளோட ப்ராசஸை முடிக்கணும் அப்படின்றது தான் நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் போய் அவங்களை மீட் பண்றீங்க இல்லையா, ஸோ அதுலயே வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு தகுதி இருக்கு, என்னென்னலாம் இல்லை அப்படின்றத தெளிவாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, பணம் பே பண்ணலாமா வேண்டாமா, இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா இல்லை நடுவுலயே ஏதாவது நிற்குமா, இதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கா, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு அதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போகணும். ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களை தகுதி பண்ணிக்கிறதுக்கோ உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ப்ளஸ் நீங்களாவும் அனலைஸ் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, படித்து பாருங்க, என்னென்னலாம் கேட்குறாங்க, என்னென்னலாம் வேணும், நாம் எலிஜிபிளாக இருக்கோமா இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு
அடுத்த கட்டத்துக்கே போகணும். ரொம்ப முக்கியமானது என்னன்னா IELTS விசா ப்ராசஸ்க்கு கம்பல்சரி. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவாக இருந்தாலும் சரி, இல்லை பர்மனன்ட் ரெசிடென்ட் விசாவாக இருந்தாலும் சரி, IELTS எக்ஸாம் வந்துட்டு எழுதணும். அதில் நல்ல ஸ்கோர் எடுக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த ஏஜென்ட் கிட்டே முன்னாடியே கேட்டுருணும், எனக்கு எவ்வளோ ஸ்கோர் வேணும், நான் எவ்வளோ ஸ்கோர் இருந்தால் என்னால் வந்துட்டு ப்ராசஸ்ஸு அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றத முன்னாடி முதல் நாளே கேட்டுருணும். கேட்டுட்டு நீங்கள் பணம் எப்போ பே பண்ணணும், நீங்கள் எப்போ அவங்ககிட்ட வந்துட்டு கமிட் பண்ணி சைன் பண்ணணும் அப்படின்னா அக்ரிமெண்ட்ல IELTS எழுதி அந்த ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரிசல்ட்டை கொண்டு போயிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணி பணம் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமே ஒழிய, முன்னாடியே நீங்கள் பணம் பே பண்ணீங்க அப்படின்னா பணம் வாங்குற வரைக்கும் அவங்க சூப்பராக சொல்லுவாங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்குங்க, அப்படி இருக்குங்க, இப்படி இருக்குங்க, இப்போ இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, உங்களோட ப்ரொஃபைல் தாங்க போயிட்டு இருக்கு, சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா பண்ணுங்க, இல்லைன்னா ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மனநிலையில இருக்க மாட்டாங்க. இது வந்து நான் உணர்ந்த விஷயங்கள். நான் எல்லாம் இதுக்கு முன்னாடி போய் அனுபவப்பட்ட விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பணம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறாங்களோ, பணம் வாங்கினதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம், உங்களோட IELTS ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்போ வந்துட்டு அவங்க இந்த இது எடுக்கல, இப்போ வந்துட்டு அவங்க இந்த மாதிரி மாத்திட்டாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை, உங்களோட டாக்குமெண்ட் வந்து சிங்க் ஆகல, உங்களோட ஜாப் வந்து அதோட மேட்ச் ஆகல. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் பயங்கரமா சொல்லி உங்களை வந்துட்டு உங்க டாக்குமெண்ட் மேலேயே பிரச்சனை, உங்க மேலதான் பிரச்சனை அப்படின்றத கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா பணம் திரும்பி கேட்பீங்களே, ஒருவேளை அவங்க மேல ப்ராப்ளம்ன்றது வந்ததுன்னா நீங்க பணத்தை ரிட்டர்ன் கேட்பீங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு IELTS ஸ்கோர் பத்தல, நீங்க என்னங்க 2 வாட்டி எழுதிட்டீங்க, 3 வாட்டி எழுதிட்டீங்க, உங்களுக்கு வந்துட்டு இதே பத்தல பாருங்க, நீங்க வந்து இன்னொரு வாட்டி எழுதுங்க, ஸோ உங்களால தான் வந்துட்டு ஹோல்ட் ஆகுது, உங்களால தான் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம மேலேயே படிய போட்டு ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிட்டு நம்மளும் சீப்போன அந்த பணத்தை விட்டுருவோம். அந்த மாதிரி தான் சில இல்லை பல கன்சல்டன்ட் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஆழமா சிந்திச்சு ஆழமா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு ஐடியா நல்லா கிடைச்சிருக்கும், இப்போ உங்களுக்கு நல்லாவே ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், ஒரு ஏஜென்ட் எப்படி செலக்ட் பண்றது, ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரெசிடென்ட் விசாக்கு உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு கனடாவில் வந்து அந்த லிஸ்ட்ல டிமாண்ட்ல இருக்கா, PR கொடுக்குற லிஸ்ட்ல டிமாண்ட்ல இருக்கான்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு IELTS எக்ஸாம், அதாவது இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த IELTS எக்ஸாம் வந்துட்டு பண்ண சொல்லுவாங்க. அதுல நல்ல ஸ்கோர் வேணும்னு கேட்பாங்க. மூணாவது உங்களுடைய ஏஜ் என்னன்றதை பார்ப்பாங்க. உங்க ஏஜுக்கு கனடா வர்றீங்க, வந்து PR செட்டில் ஆகுறீங்க, ஸோ அதுக்கு உண்டான டைம்லாம் இருக்கா, இல்லை ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க ஒரு கிரைட்டேரியா வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த எலிஜிபிளுக்கு வந்துட்டு குவாலிஃபை ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரைட்டேரியா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அந்த கன்சல்டண்ட்டே வந்துட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், ஸோ அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். என்னென்ன எலிஜிபிள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்திருக்கும். நிறைய பேர் வந்துட்டு என்ன வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன கன்சல்டண்ட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நான் அதை சொல்லவும் முடியாது, ஏன்னா அது வந்துட்டு நாளைக்கு ஏதாவது ராங்காக போச்சுன்னா அது வந்துட்டு ப்ராப்ளமாக தான் ஆகும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நான் ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு தேவையில்லாட்டி, ஏன்னா நான் நிறைய வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ராசஸ் பண்ண ஏஜென்ட்டே வந்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு ரிலேஷன்ஸுக்கு வந்துட்டு நான் அட்வைஸ் பண்ணேன். ஆனால் அவங்க வந்துட்டு சரியான ஒரு அப்ரோச் பண்ணலை, சரியாக வந்துட்டு அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலை, சரியாக பண்ணலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்தது. ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நானே அனலைஸ் பண்ணி ஒரு 4-5 ஏஜென்சியை வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 50 கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு நல்ல ஏஜென்சி யார் இருக்காங்கன்றத, கன்சல்டன்ட் அதாவது இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் யார் இருக்காங்கன்றத நான் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்றது உண்மையாக இருந்தால் நீங்கள் அதை நம்புனீங்கன்னா
இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. 4 பேர் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தா நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனால அவங்க வந்துட்டு லைஃப் மாறுச்சு அப்படின்னா அதுல ஒரு பங்கு உங்களுக்கும் அமையும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்பார்க் தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.